ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். இன்றைக்கு நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் மீன் குழம்பு செய்ய போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் எடுத்துக்கிறது குளத்து மீன் தான். உங்களுக்கு கடல் மீன் கிடைச்சா கூட நீங்கள் அதை வாங்கி இதே ஸ்டைலில் செய்யலும். எந்த மீனாக இருந்தால் கூட இப்படி செய்யலும். நாங்கள் நார்மலாக மீன் குழம்பு செய்கிறதுக்கு புளி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறது லெமன், எலுமிச்சை தான். பாருங்கள், அதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கொள்ளுவோம். வெங்காயத்தை கட் பண்ணி முடிஞ்சு நான் ஒரு மண் சட்டி எடுத்துருக்கிறேன். இதை குக் பண்ணுறதுக்கு, மீன் குழம்பு செய்கிறதுக்கு மண் சட்டியை செலக்ட் பண்ணி நாங்கள் மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்டியை நல்லா எந்த தண்ணியும் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கொண்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெயை சேர்த்திக்கொள்கிறேன். எண்ணெய் நல்லா கொதித்து வர டைமில் நாங்கள் சட்டியை தூக்கி கொஞ்சம் இப்படி ஆட்டி விட்டு கொள்ள வேணும். ஏன்னு சொன்னால் எண்ணெய் இல்லாத பக்கங்களில் தீரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும். அது தீயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் எல்லா பக்கத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட வேணும். எண்ணெய் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நான் இதுக்கு கடுகை சேர்த்திக்கொள்கிறேன். என்னோட கடுகு பொரிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கிறேன். இதுக்கு நான் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கொள்கிறேன். இதுக்கு நான் எடுத்துக்கிறது 1½ பாதி லெமன் தான். இதை நல்லா புளிஞ்சு விட்டு கொள்ளுவோம். எங்களோட மீன் அளவை பொறுத்தும் நாங்கள் சேர்த்துற புளிகிற அளவும் இதுக்கு வித்தியாசப்படும். 1 கிலோ விட அதிகமாக நாங்கள் மீன் எடுத்திருந்தால் அதுக்கு ஒரு 2 எலுமிச்சை கூட சேர்த்திக்கொள்ளலும். எலுமிச்சை நல்லா புளி உள்ள எலுமிச்சையாக இருந்தால் 1½ பாதி போதும். சில எலுமிச்சையில் புளி கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்படியே இருந்தால் நாங்கள் 2 கூட சேர்த்திக்கொள்ளலும். அது எங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது. இப்போ நான் இதுக்கு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்திக்கொள்கிறேன். சேர்த்தி இதை நல்லா கிளறி விடுவோம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு எப்போவும் நாங்கள் எங்களோட வெங்காயத்தை பொன்னிறமாக வரும் வரைக்கும் நல்லா தாளித்து எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், எங்களோட வெங்காயம் குக் பண்ணி கொண்டிருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு 1 கரண்டி சீரகம் சேர்த்து அதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். இப்போ நான் இதுக்கு பெரிய தக்காளி ஒன்று எடுத்திருக்கிறேன். அதை நல்லா சொப் பண்ணி எடுத்துக்கொள்வோம். எங்களோட வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா கிளறி எடுத்துக்கொள்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தும் போது நான் அதை எப்போவுமே லாஸ்ட்டாக தான் வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக குக் ஆகினதுக்கு பிறகு தான் சேர்த்துவேன். காரணம் அது அடிப்பிடிக்க தொடங்கும், அதாவது தீய தொடங்கும். அதால் தான். இப்போ நான் இதுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 1 கரண்டி மிளகாய்த்தூள், 2 கரண்டி பப்ரிக்கா தூள், 1 கரண்டி மஞ்சள் தூள், 2 கரண்டி கறி பவுடர் எல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். காரத்துக்கு நான் 1 பச்சை மிளகாயும் இதுக்கு சேர்த்திக்கொண்டேன். இது நாங்கள் எல்லாம் சேர்த்து கிளறுற டைமில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். இந்த மசாலா தூள் எல்லாம் தீரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். அதனால் நாங்கள் எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நான் இதுக்கு சொப் பண்ணி வச்ச தக்காளியையும் சேர்த்திக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதுக்கு நான் வெங்காயம் குக் பண்ணுற டைமில் அதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் குக் ஆகிறதுக்காக வேண்டி உப்பு சேர்த்திக்கொண்டேன். பாருங்கள், எங்களோட மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். எங்களுக்கு எந்த அளவு மீன் குழம்புக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு சேர்த்திக்கொள்ளலும். இப்போ எங்களோட தண்ணி எல்லாம் நல்லா கொதித்து வந்து கொண்டிருக்குது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு மீனை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்திக்கொள்கிறேன்.
பாருங்கள், இப்போ நான் மீனை சட்டியில் போட்டுட்டு அதை நல்லா பிரட்டி விடுகிறேன். இந்த தண்ணி மசாலா தூள் எல்லாம் இந்த மீனோட ஒட்டு மாதிரி நல்லா பிரட்டி விட்டு கொள்ளுவோம். பாருங்கள், இப்போ நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உப்பு நாங்கள் எப்போவுமே எங்களோட கறி நல்லா கொதிச்சு வர டைமில் பார்த்தா தான் டேஸ்ட் விளங்கும். இப்போ நான் ஒரு அன்னடவை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பிறகு தேவைன்னு சொன்னால் சேர்த்திக்கொள்ளும். இப்போ எங்களோட மீன் குழம்பும் நல்லா கொதிச்சு வந்து கொண்டிருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட வேணும். நாங்கள் கரண்டியை போட்டு இதை கிளறக்கூடாது. அதால் மீன் குழம்பு செய்கிற டைமில் எப்போவுமே இந்த சட்டியை தூக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டி விட்டு கொள்ள வேணும். பாருங்கள், எங்களோட மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கு உப்பு காரம் எல்லாம் புளியெல்லாம் கணக்காக இருக்குது. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டு இதை மூடி அப்படி கொஞ்சம் நேரத்துக்கு வைக்கிறேன். பாருங்கள், ஒரு ½ அன் ஹவருக்கு பிறகு நான் திறந்து பார்த்தேன். எப்படி இருக்குது எங்களோட மீன் குழம்புன்னு சொல்லி எண்ணெயெல்லாம் மிதந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக, அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.